பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் ரோமர் 15ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். மேலும் புறஜாதிகளே, அவருடைய ஜனங்களோடே கூட களிக்கூறுங்கள் என்கிறார். மேலும் புறஜாதிகளே, எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை புகழுங்கள் என்றும் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் இவ்வளையாக புறஜாதிகளை அவருடைய ஜனங்களோட கூட களி கூறுங்கள் என்று சொல்கிறார். பாருங்க, புறஜாதிகள் மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் மனிதனாய் பிறந்த எல்லாருக்கும் தேவன் ஒருவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒருவரே தேவனாக இருக்கிறார். அப்போ புறஜாதிகளே, அவருடைய ஜனங்களோட கூட களி கூறுங்கள். தேவனை அறிந்த பிள்ளைகளோட கூட நீங்களும் சந்தோஷமாய் களி கூறுங்கள், தேவனை துதியுங்கள். மேலும் புறஜாதிகளே, எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை புகழுங்கள் என்றும் சொல்லுகிறார். பாருங்க, கர்த்தரை துதிக்கணும், அவரை புகழணும். மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவரும் இந்த பூமியிலே நாம் எதற்காக உருவாக்கப்பட்டோம், எந்த நோக்கத்திற்காக நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம் என்பதை நாம் ஆழமாக பார்ப்போம் என்றால், கர்த்தரை துதிக்கவும் அவரை ஆராதிக்கவும் அவரை தொழுது கொள்வதற்காகத்தான் மனுக்குலத்தை ஆண்டவர் இந்த பூமியிலே சிருஷ்டித்திருக்கிறார். அந்த லூசிபராக இருந்த பிசாசு அந்த ஆண்டவரை எப்போது துதிக்கணும் ஆராதிக்கணும் அவனுக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு வேலையை ப்ராப்பராக செய்யாதனால அவனுக்குள்ளே ஒரு பெருமை மேட்டிமை வந்து தேவனுக்கு கிடைக்க வேண்டிய மகிமை கனம் தனக்கு கிடைக்கணும்னு இருதயத்தில் நினைத்ததை தேவன் அறிந்துதான் கீழே தள்ளினார். அப்போ அந்த இடம் வெற்றிடமாக இருக்கிறது. அந்த இடத்தை நிரப்புவதற்காக தான் இந்த பூமியில மனிதனை உருவாக்கி மனிதன் எப்போதும் ஆண்டவரை துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும் என்பதற்காகவே சிருஷ்டித்தார். ஆனால் மனிதனை அப்படி செய்ய விடாமல் அநேக உலக கவலைகள், கஷ்டங்கள், பாரங்கள், நெருக்கங்களை அடிக்கடி பிசாசனவன் குடும்பத்திலே, வேலை ஸ்தலத்திலே, இல்லை சரீர ரீதியாகவோ எல்லா விதத்திலையும் ஸ்ட்ரகிள்ஸை கொடுத்து தேவனை துதிக்க விடாமல், தேவனை ஆராதிக்க விடாமல் உலக கவலைகள், மாம்ச கவலைகள், எல்லாம் ஜீவனத்தின் பெருமை, ஆண்டவரை அறியாமல் பாவ வழியில் ஈடுபட வைக்கிறது. இப்படி அநேக காரியங்களில் மனிதனை அவன் தினமும் நம்ம இந்த உடலில் சரீரத்தில் ஜீவன் இருக்கிற வரைக்கும் அவனுடைய தொந்தரவு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதில் மாற்றமே கிடையாது. ஆனால் தேவனை அறிந்து தேவனுடைய வழியில் நடக்கிற பிள்ளைகள் அவருக்குள்ளே பலப்பட பிசாசனவன் நம்மளை நெருங்குவதற்கு அஞ்சுவான். நாம் எப்போதும் ஆண்டோடைய பிரசன்னத்திலே, ஜப சிந்தையிலே அவருடைய சித்தத்தைப்படி செய்கிற பிள்ளைகளாக உலக மாமிசம் பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடி நாம் நடப்போம் என்றால் பிசாசனவன் நம்மளை நெருங்க முடியாது. பாருங்க, அப்போ புறஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை புகழுங்கள் என்று சொல்கிறார் என்றால் மனுக்குலம் எல்லாரும் ஆண்டவரை துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும், அவருக்குள் களி கூற வேண்டும். அதுதான் ஆண்டுடைய சித்தம், தீர்மானம். நாம் இந்த உலகத்திலே பாடுகள், வேதனைகள் எல்லாம் ஆண்டவரும் அனுமதிக்கிறார். பிசாசு அப்படிலாம் செய்கிறதுக்கு கர்த்தர்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் அவன் நம்மளை தொடவே முடியும், நம்மளுக்கு தொந்தரவு பண்ண முடியும், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் செய்ய முடியும். அப்போ தேவன் அதை அனுமதிக்கிறார் என்றால் இவ்வளோ பாடுகள், வேதனைகள் மத்தியிலும் உறுதியாக கர்த்தரை வைராக்கியமாக பிடித்து கொண்டு கர்த்தரை துதிக்க, ஆராதிக்க, தொழுது கொள்ள, அவருக்குள் மகிழ்ந்திருக்க தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனை தான் ஆண்டவர் அந்த பரலோகத்திலே ஆண்டவரை எந்நேரமும் துதிக்க, ஆராதிக்க, தொழுது கொள்ள அந்த வெற்றிடத்தை நிரப்புகிறதற்கு அப்படிப்பட்ட செலக்டட் பர்சன்ஸை தான் கொண்டு போய் அங்கே வைக்கிறார். ஸோ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறது என்னவென்றால், நாம் உலகத்தில் எவ்வளோ காரியங்கள் இருக்கும். நமக்கு வீட்டில் பிரச்சனைகள் இருக்கும், நம்ம பழகிற மனிதர்கள் மூலமாக பிரச்சனைகள் வரும், இன்னும் வேலை ஸ்தலத்தில் அநேக பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனை வரும். பிரச்சனைகள், பாடுகள், வேதனைகள் இல்லாத மனிதனே கிடையாது. குடும்பத்திலே பிரச்சனை இல்லாத குடும்பங்களும் கிடையாது. அப்போ என்ன பிரச்சனை வந்தாலும், போராட்டம் வந்தாலும் நாம் ஒன்று நினைக்க வேண்டும், கர்த்தர் அனுமதிக்காமல் எதுவும் நம் வாழ்க்கை நடக்காது. அப்போ பிசாசு நம்மளை சோதிக்கணும், பிசாசு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணணும், நம்மளை எந்த விதத்தில் தொந்தரவு பண்ணு நினச்சாலும் ஆண்டுட்டு பர்மிஷன் கேட்டுட்டு தான் அவன் செய்ய முடியும். அப்போ கர்த்தருக்கு தெரியாமல் எந்த ஒரு சின்ன காரியம், நம்ம தலையில் இருக்க ஒரு முட்டி விழுந்தால் கூட கர்த்தர் அனுமதிக்காமல் கீழே விடுவார். அல்லேலூயா. அப்போ நாம் இந்த சிந்தையோடு, ஆண்டவரே
ஆண்டவர் ஒரு வசனத்தை சொல்கிறார், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்போ சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடத்துகிறார். அப்போ எல்லாவற்றிற்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். பாருங்க, புசித்தாலும் குடித்தாலும் என்ன செய்தாலும் கர்த்தர் நாமும் மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அவருக்குள் களி கூற வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை தொழுது கொள்ள வேண்டும். இதுதான் நாம் இந்த பூமியிலே மனிதனாய் பிறந்த நாம் செய்ய வேண்டிய பிரதானமான வேலைகள். அது புறஜாதி மார்க்கத்தில் இருந்தாலும் சரி, அது ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் அவர்தான் தேவன். அவரைத்தான் நாம் அவருக்குள் களி கூற வேண்டும், அவருக்குள் மகிழ்ந்திருக்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவரை தொழுது கொள்ள வேண்டும், அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இதுதான் நம்மேல் விழுந்த பிரதானமான கற்பனை, கட்டளை எல்லாமே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நான் எப்போதும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். நாம் நின்னாலும் உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் படுத்தாலும், ஆண்டவரே நடப்பதற்கு பலனை தந்திரே, நன்றி இயேசுவே. ஒரு ஃபுட்டு சாப்பிடும்போதும் தண்ணீர் குடிக்கும்போதும், ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், இந்த உணவு கொடுத்துக்காக நன்றி. நாம் ஒவ்வொரு காரியங்களுக்காக நன்றி செலுத்த வேண்டும். நாம் காணும்போது கண்கள், பார்க்கிற பார்வை, ஆண்டவரே பார்ப்பதற்கு இந்த கண்ணை கொடுத்திரே, நன்றி ஆண்டவரே. கேட்பதற்கு நல்ல செவித்திறனை தந்திரே, நன்றி இயேசுவே. நம்மளுடைய ஒவ்வொரு அவயங்களும் நன்றாக இயங்க வைக்கிறீரே, நன்றி இயேசுவே. ஒவ்வொருத்துக்காகவும் நான் நினைத்து நன்றி செலுத்த வேண்டும். நமக்கு கொடுத்த குடும்பத்துக்காக நன்றி செலுத்த வேண்டும், நம்மளுடைய கணவருக்காக, பிள்ளைக்காக, எல்லாத்துக்காகவும் நாம் நன்றி செலுத்த வேண்டும். தாய் தகப்பனுக்காக, உடன்பிறந்த சகோதர சகோதரிகள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், வேலை ஸ்தலத்தில் எல்லாருக்காகவும் நாம் நன்றி செல்லுவோமா? ஆண்டவரை எப்போதும் நன்றி செலுத்தி துதி செலுத்தி ஆண்டவரை எப்போதும் புகழ்கிறவர்களாக, அவரின் நாமத்தை மகிமைப்படுத்துவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் எதிர்பார்க்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, ஒரு புதிய நாளைக்குள் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி இருதயத்தோடு ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்க கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, அன்பு நேசன பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற கர்த்தாவே. அப்பா, துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு நாளை கூட்டி கொடுத்தீரே, நன்றி ஏசப்பா. இந்த 2025 வருஷத்தின் ஆண்டவரே அக்டோபர் மாதத்தின் 16ஆம் தேதியை காண கிருபை செய்து தேவனே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. அப்பா, அந்த புதிய நாளில் ஆண்டவரே கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் நீங்கள் ஆசீர்வாதத்தை பலப்படுத்த இருக்க ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரிகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கடிந்து துரத்தை அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா. அப்பா, அந்த புதிய நாளில் உங்களுடைய புதிய கிருபையை பெற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சியாய் ஓட உழைக்க அப்பா எங்களுக்கு பலனின் சத்தத்தை தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எப்போதும் உம்மை துதிக்க, எப்போதுமே ஆராதிக்க, எப்போதும் உம்மை தொழுது கொள்ள உமக்கு நன்றி செலுத்த, புறஜாதி மார்க்கத்தை புறஜாதியாராக இருந்தாலும் ஆண்டவரே, தேவனாக இருந்த பிள்ளைகளாக இருந்தாலும் எல்லாருக்கும் நீர் தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, இந்த வேத வசனத்தின் மூலம் ஆண்டவரே, இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டுக்க ஒவ்வொருவரோடு அடிமை என்னோடும் நீங்கள் இடைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிற கர்த்தாவே, நாங்கள் எப்போதும் உங்கள் துதி செலுத்துகளாக நன்றி செலுத்துகளாக உண்மைக்கு மகிமையை கனத்தையும் செலுத்தும்படியாக ஆண்டவரே எங்களை வைத்து வைத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களே முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. ஆண்டவரே, தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கி உமதுக்கரம் எங்களோடு கூட இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலைக்கு பாதுகாத்து ரசிக்கிறதுக்காக நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. உமக்கே துதி கன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.